ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நிறைய யூடியூப் சேனலெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு கடைசியில் நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வச்சு பண்ணிடலான்னு தான் பண்ணேன். பட் ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது. நீங்களும் டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி ஒரு 5 தக்காளி, குட்டி தக்காளியாக 5 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் வதக்கிக்கிறேன். இன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. சரி, அவங்களுக்காக சப்பாத்தி, மஷ்ரூம் கிரேவி எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி லைட்டாக வேக ஆரம்பிச்சிடும். அப்படி வேகும் போது நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நிறைய இதில் பொடிலாம் வறுத்து திரிச்சு போட்டாங்க. அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியலங்கிறதுனால நம்ம நார்மல் பொடி, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாடை போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். நம்ம நார்மலாக பண்ணுறது மாதிரியே பண்ணாலே ஓரளவுக்கு கிரேவி நல்லா தானே இருக்கும். அதனால் நான் இப்படியே ரெடி பண்ணிட்டேன். நல்லா எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் பச்சை வாடை போயிடும். அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இதோட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். கழுவிட்டு அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். பன்னீர் வாங்கலான்னு தான் போனேன். மஷ்ரூமை பார்த்தோன்னே சரி மஷ்ரூம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். மஷ்ரூம் சேர்க்கும் போது எப்போவுமே உப்பு கம்மியாக சேருங்க. அதில் உப்பு சத்து இருக்கிறதுனால உப்பு நம்ம நார்மல் உப்பை விட கொஞ்சோண்டு கம்மி பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயை லைட்டாக அலசிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பைசஸ் சேர்த்ததுனால இப்போ ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சது, 3 கீர்ன பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம் விழுது சேர்த்துக்கிறேன். லைட்டாக தான் தண்ணி அலசி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஆள்கத்துக்குன்னா ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 6-7 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு தக்கன கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக எடுத்துருக்கேன். கலந்து விட்டுட்டு இப்போ நறுக்கி வச்ச மஷ்ரூமை சேர்த்துறேன். நல்லா 2-3 தடவை மஷ்ரூம் கழுவிக்கோங்க. ஏன்னா மண்ணாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிடும் போது அப்புறம் வாய்க்குள்ளே போயிடும். இந்த மாதிரி மசாலாவில் நல்லா மஷ்ரூம் முங்குற அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிருச்சு. மஷ்ரூம் டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதித்து எல்லா மஷ்ரூமும் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இந்த பதம் போதுங்கிறதுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கணுன்னா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் கொத்தமல்லி இலை எல்லாம் அரைச்சதுனால இப்போ கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ஆரம்பத்துலேயே சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். அது தவிர தோசை மாவு இல்லாததுனால வைர மாளிகையில் பரோட்டா வாங்கி வச்சுருந்தோம். வெஜ்ஜு மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு நான் மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் வீட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷன் தான், வேணால் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு நான் ப்ரெட் அல்வா செஞ்சுருந்தேன். அதை ஷார்ட்ஸில் போடுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.